Facebook விளம்பரம் மூலம் வங்கி ஊழியரிடம் 55 லட்சம் ரூபாயை நூதன முறையில் மோசடி செய்த இளைஞரை ஆவடி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சென்னை அம்பத்தூரை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தனியார் வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். இவர் Facebookல் விளம்பரம் ஒன்றை பார்த்து தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது மறுமுனையில் பேசிய நபர் பிட்காயின் ட்ரேடிங் பற்றி பேசி பணம் செலுத்தினால் உடனுக்குடன் லாபத்தொகை வங்கிக்கு செலுத்தப்படும் என கூறி யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்துள்ளார். இதை நம்பி 55,38,000 ரூபாயை பாலமுருகன் கொடுத்துள்ளார். ஆனால் லாபத்தொகை எதுவும் தராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து ஆவடி சைபர் கிரைமில் புகார் அளித்தார். இதையடுத்து பணம் செலுத்தப்பட்ட வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த டொமினிக் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சமூக வலைதளங்களில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி பணம் பறித்து டெல்லியில் இருக்கும் கும்பலுக்கு கைமாற்றி விடுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.